நீங்கள் கணித்துக் கொள்ளுங்கள், முஸ்லிம்களாகிய நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். எங்கள் மீது நீங்கள் எப்பேற்பட்ட சதிவலையை போட்டு எங்களை நசுக்க நினைத்தாலும், எங்களை பதுக்கி பார்க்க நினைத்தாலும், எங்களுடைய உரிமைகளை பறிக்க நினைத்தாலும், இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்ட பொழுது அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிலை குலைந்து போகவில்லை. அப்படிப்பட்ட தலைவர்களை கொண்டவர்கள் நாங்கள். படையோடும் பட்டாக்கத்தி வாளோடும் ஃபிரௌனுடைய பட்டாளம் வந்தபோது மூசா நபி ஒடுங்கி போகவில்லை, அடங்கி போகவில்லை, ஆடி போகவில்லை. அப்படிப்பட்ட தலைவர்களை கொண்ட நாங்கள் இந்த மார்க்கத்திற்காக அநியாயத்தை எதிர்த்து ஒரு போர் நடைபெற்றால், அந்த போரில் நான் கொல்லப்பட்டால், மீண்டும் எனக்கு உயிர் கிடைத்தால், மீண்டும் கொல்லப்பட்டால், மீண்டும் உயிர் கிடைத்தால், மீண்டும் கொல்லப்பட்டால், இப்படியே சாக விரும்புகிறேன் என்று சொன்னாரே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியை எங்கள் வாழ்க்கையாக ஏற்று வந்திருக்கிறோம். நீங்கள் எத்தனை சட்டத்தை போடுங்கள், எங்கள் மீது உரிமையை பறிக்க நீங்கள் எதை செய்தாலும் அதை எதிர்த்து இந்த இஸ்லாமிய சமுதாயம், இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மக்களும் களம் காண்பார்கள். அதில் நாங்கள் கொல்லப்பட்டால், 1000 பேர் கொல்லப்பட்டால், 1,00,000 பேர் வெகுண்டெழுவார்கள். 1,00,000 பேர் கொல்லப்பட்டால் இந்த மோடிக்கு எதிராக கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் கொந்தளிப்பார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய இந்த எழுச்சியை எவனாலும் தடுக்க முடியாது, இந்த உரிமையை எவனாலும் பறிக்க முடியாது என்று சொல்லி இந்த சாத்தானிய சதிகள் அனைத்தும் படைத்த இறைவனால் கண்டிப்பாக முறியடிக்கப்படும் என்று கூறி